இந்த பின்னணி போட்டு செயல்படுத்துகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த மாபெரும் இந்திர குத்தலுக்கு பட்டியல் வெளியேற்றக் குழு தமிழ்நாடு பொருளாளர் திரு ஆவணி ராஜீவ் அவர்களுக்கு இந்த பின்னணியை பற்றி கூறப்படுகிறோம். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பின்னணி பற்றி கூறப்படுகிறார். அவரை தொடர்ந்து பட்டியல் வெளியேற்றக் குழு ஒருங்கிணைப்பாளர் திரு குமார்ராஜ், எங்க அப்பா பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் முன்னாள் எம்எல்ஏ அலங்காரத்தோட பையன் குமார்ராஜ் அவர்களுக்கு அவரை தொடர்ந்து மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அதுபோல பட்டியல் வெளியேற்றக் குழு தமிழ்நாடு தலைவர் திரு மல்லர் சுவாமிநாதன் அவர்களுக்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கான்சன் வெள்ளச்சாமி அவர்கள் பின்னணி பற்றி கவனப்படுத்துகிறார். அதனைத் தொடர்ந்து இந்த மாவீரர்களது 3 நாள் நிகழ்ச்சியாக இருந்தாலும் 30 நாள் நிகழ்வு போல இங்கே இரவு பகல் பாராது 24 மணி நேரமும் எப்படி வாக்களிகள் மணி வாக்கு முள் சுழகிறதோ அதுபோல கடந்த 3 நாட்களாக அண்ணன் திரு ஆவூர் ராஜேந்திரன் அண்ணன் மல்ல சுவாமிநாதன் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இரவு பகல் பாராது உழைத்த திருமதி பிரியா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அடுத்தபடியாக உங்கள் அனைவரையும் உட்கார்ந்திருந்த உங்களை எழுந்திருத்து கும்மிப்பாட்டு மட்டுமில்லாமல் குத்தாட்டம் ஆடவிட்டு உங்களை தெம்பாக வந்த உங்களை கலைக்க வைத்து வேறு சிந்து உழைக்க வைத்த அந்த குடித்த ராஜர்கள் பாடகருக்கு இந்த மாபெரும் அடுத்ததாக குத்துவிளக்கு பூஜை திமுக மாவட்ட கிளை செயலர் திரு சுரேஷ் அவர்கள் இந்த பின்னணி பற்றி நடைபெறுகிறார். உலகத்துக்காக போரிட்டாரோ அதுபோல தேவேந்திரகுல மக்கள் எங்கு நிகழ்ந்தாலும் முதல் ஆளாக சென்று சமூக சேவகி ஜாக்ஸ் ராணி மன்னத்தி அவர்களுக்கு இந்த பின்னணி பற்றி கவனப்படுகிறது. சென்னையில இருக்கிறதுனால நான் பார்க்கல. எனக்கு சொந்த ஊர் சூரக்குடி தான். ஆனா நான் பார்த்தது இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கிறேன். இவ்வளவு சிறப்பா இவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்து நான் ஒரு 3 நாளா அவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இவ்வளவு ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஐயா மல்லர் சுவாமிநாதன் ஐயா இந்த மாதிரி பண்ணுங்க ராஜேந்திரன் ஜி, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவர் தான் எனக்கு சொன்னது. இதை போய் பண்ண முடியுமா மேடம், உங்களால பண்ண முடிஞ்சா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாரு. நான் பண்றேன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் பார்த்து பேசும்போதெல்லாம் எல்லாருமே நிறைய பிரச்சனைகளை சொன்னாங்க என்கிட்ட. ஆனா அதெல்லாம் மீறி தடங்கள்லாம் நடக்கணும்னு இவர்கிட்ட உத்தரவு போட்டேன். எனக்கு நீ தான் முடிச்சு கொடுக்கணும், இதை நடத்தி கொடுக்கணும், நான் எதுவும் முடியாம போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சு நான் வந்தேன். சரி ஓகே இதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கும் போது சாரிகிட்ட நான் ரொம்ப பேசி கேட்டேன். நீங்க பண்ணுங்க, நான் இருக்கேன், நான் பண்ணுவேன், நான் எல்லாமே செய்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு. மல்லர் சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கு இந்த வாழ்வை நான் அனுபவிக்க ரொம்ப மனசார விரும்பி நான் போடுறேன். நீங்களும் ஆனா இதே மாதிரி நீங்க வருஷம் இதை பண்ணணுன்றது என்னோட ஆசை. பண்ணுவீங்களா? இப்போ தொடங்கி வச்சிருக்கத நீங்க பண்ணுவீங்களா? அடுத்த வருஷம் நீங்க பண்ணுவீங்களா? இந்த இந்திர விழாவை நீங்க சிறப்பா பண்ணணும். ஓகேவா? சரி, நன்றி. பட்டியல் வெளியேற்றக் குழு தமிழ்நாடு
மதுரை மண்டல பொறுப்பாளர் சகோதரி இந்த பரிசை பெற்றிருக்கிறார். அவரை தொடர்ந்து செய்து அவங்க பொண்ணுங்க வீட்டுல யாருனாலும் பேசாம டைப் பண்ணி எழுதி இந்த பட்டத்திற்காக உண்ணாவிரதம் இருந்து மட்டுமில்லாமல் மௌன போராட்டம் செய்யும் சிவரஞ்சனி சிவரன் அவர்களுக்கு சிவசங்கரி அவர்களுக்கு மரமங்கலம் பகுதியில் ரியல் எஸ்டேட் அதிபர் அண்ணன் திரு ராஜ்குமார் அவர்கள் இந்த புரடை பற்றி கௌரவப்படுத்துகிறார். வந்து கரூர் அண்ணன் மல்ல சாமி அவர்களுக்கு ஒரு முதுகெலும்பாக அவர் செல்லும் இடமெல்லாம் நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன், நீங்கள் எங்கு சென்றாலும் சமுதாயத்தை உங்களுடன் பயணிப்பேன் என்று அவரோடு